பேசுவது எளிது. எல்லாராலையும் பேச முடியும். எல்லாரும் பேசுறோம். ஆனா, எப்போது பேச வேண்டும்? எப்படி பேச வேண்டும்? யாரிடம் என்ன பேசணும்னு தெரியுமா? ஐயன் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல்ல குறளின் குரலில் செக்மெண்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற குறள், "அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர்?" இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் 72வது அதிகாரமான அவையறிதல். குறள் எண் 711. குறள் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர்? பொருள் சொற்களை தொகையாக அறிந்தவர் என்னும் தூய அறிவுடையவர். அவையறிந்து அந்த அவைக்கு ஏற்புடைய சொற்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். நல்ல அறிவுடையவர்கள் தான் பேச போகும் சபையின் தகுதியும் அங்கு உள்ளவரின் தகுதியும் அவர்களின் மனநிலையும் அறிந்து பேசுவாங்க. தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை எப்படி, எந்த வார்த்தையை பயன்படுத்தி, எவ்வளவு எளிமையா மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்க ஏத்துக்கிற மாதிரி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லுவாங்க. நாம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எவ்வளவு உண்மையானதாகவும் எவ்வளவு சிறந்ததாகவும் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய இடம் அறிந்து அதை கேட்க போகும் மனிதர்களோட மனப்பக்குவம் அறிந்து பேச வேண்டும். தகுதி தராதரம் தெரியாமல் நம்ம பேசுறது சுவற்றில் அடித்த பந்தாக மாறிவிடும். அது நமக்கே திரும்பிடும். அதனால இடமறிந்து மனிதர்களை புரிந்து வார்த்தைகளை அளந்து பேசுவதே அறிவார்ந்த மனிதருக்கு அழகு. பேசும் முன் சிந்தித்து பேச வேண்டும். பேசுவது எல்லோருக்கும் எளிது. எல்லாராலையும் பேச முடியும். எங்கு, எப்போது, யாரிடம் எதை பேச வேண்டும் என தெரிந்து பேசுவதுதான் அறிவுன்னு இந்த குறள்ல ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி திருக்குறள் தமிழ்ல நீதிநெறி கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே இந்த மாதிரி தமிழ் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.